ஓம் சாய்ராம். சாய் அன்பர்கள் அனைவருக்கும் சாயப்பாவின் அன்பும் ஆசீர்வாதமும் கிடைக்க மனதார பிரார்த்தனை செய்கிறேன். என் செல்லமே, இப்போது உன்னை சுற்றி இருப்பவர்களை எல்லாம் புரிந்து கொண்டாய். இப்பொழுது நான் சொல்லக்கூடிய இந்த விஷயங்களை எல்லாம் நீ செய்துவிட்டால் போதும். அந்த சோதனை காலத்திலிருந்தும் வேதனை காலத்திலிருந்தும் முழுவதுமாக நீ வெளியே வந்து விடுவாய். உனக்கு வெற்றி என்பது சுலபமாக கிடைத்துவிடும். நான் சொல்லுவதை உடனடியாக செய்துவிடு. உனக்கான பணப்பிரச்சனைகள் எல்லாம் தீர்ந்துவிடும். உன் மனப்பிரச்சனைகள் அனைத்தும் அடியோடு அழிந்துவிடும். உனக்கு நல்ல வாழ்க்கையையும் வெற்றியையும் உனக்கு பொருளாதார தேவைகளையும் நான் ஏற்படுத்தி கொடுப்பேன் என்பதை நீ மறந்து விடாதே. உன் இல்லம் தேடி நான் வருவேன். நான் உன் இல்லத்தில் தேடி வந்து விட்டாலே உன்னுடைய வாழ்க்கையில் எல்லாமே மாறிவிடும் என்பதை நீ மறந்து விடாதே. நான் உன்னுடைய இல்லம் தேடி வரும் பொழுது உனக்கான சூழ்நிலைகள் எல்லாம் மாறி நேர்மறையான எண்ணங்கள் மட்டுமே உனக்கு தோன்றும். அது மட்டுமல்ல, உன்னுடைய பேச்சிலேயே புத்துணர்ச்சி பிறந்து நீ மற்ற மனிதர்களை பார்க்கும் விதமே முற்றிலுமாக மாறியிருக்கும். என் தங்க குழந்தையே, உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பணப்பிரச்சனைகளுக்கு முக்கிய காரணம் என்ன தெரியுமா? உன்னுடைய வருமானம் உனக்கு போதுமானதாக இல்லை. செலவுகள் மட்டுமே உனக்கு அதிகரித்து கொண்டே இருக்கின்றது. இப்போது இருக்கும் காலகட்டத்தில் ஆரோக்கியத்திற்காக இருக்க வேண்டும் என்பதை விட ஆடம்பரமாக இருக்க வேண்டும் என்றுதான் பலர் நினைக்கின்றார்கள். அதனால் தான் பணப்பிரச்சனைகளே அதிகமாக வருகின்றது. ஆடம்பரத்திற்காக நிறைய பொருட்களை வாங்கி வைத்துவிட்டு அதனால் கடனாளியாகவும் மாறிவிடுகின்ற. உன்னிடம் இருக்கும் பணத்தை நீ மற்றவர்களுக்கு ஒரு உதவிக்காக கொடுக்கலாம். ஆனால் நீயே ஒரு பொருளுக்காகவும் உன்னுடைய தேவைக்காகவும் மற்றவர்களிடத்தில் கடனாளியாக நிற்கக்கூடாது. அப்படி நிற்பதால் தான் மிகப்பெரிய தவறுகள் எல்லாம் நடந்து விடுகின்றது. மீண்டும் அந்த பணத்தை கட்டுவதற்கு சரியான வருமானம் இல்லாமல் மிகப்பெரிய பண பிரச்சனைகளில் சிக்கிக் கொண்டு விடுகிறார்கள். என் செல்ல குழந்தையே, எப்போதும் வருமானத்திற்கு தகுந்தாற்போல செலவு செய்தாலே போதும். வாழ்க்கையில் பணப்பிரச்சனை என்பதே இருக்காது. அவசியமான செலவுகளை மட்டுமே செய்ய வேண்டுமே தவிர ஆடம்பரத்திற்காக செலவுகளை செய்யக்கூடாது. நீ எப்போதும் யாருக்கும் உதவி செய்ய வேண்டும் என்று நினைக்கின்றாய். ஆனால் உன்னிடத்தில் உதவியை பெற்றுக்கொள்ளுபவர்கள் அதை பற்றி யோசிப்பது கிடையாது. இனி உனக்கு எப்போதும் நல்லது நடக்க வேண்டும் என்று நினைத்தால் சில விஷயங்களை நீ மாற்றிக்கொள்ள வேண்டும். உன்னுடைய எண்ணத்தை நீ மாற்றிக்கொள்ள வேண்டும். நல்லது செய்ய வேண்டும் என்று நினைப்பதில் தவறு இல்லை. அதே சமயம் ஒரு விஷயத்தை செய்யும் போது அதில் உள்ள நன்மை தீமை என்ன என்பதையும் நீ யோசித்து செயல்படு. உன்னுடைய குடும்பத்தில் தேவையில்லாத மனக்கசப்புகளும் வாக்குவாதங்களும் எல்லாம் தவிர்த்து விடு. உன்னுடைய வாழ்வில் கொஞ்ச நாளில் நல்லபடியாக மாறப்போகின்றது. எல்லா பிரச்சனைகளும் முடியப் போகின்றது. என் செல்ல குழந்தையே, உன்னுடைய வாழ்க்கையில் இப்போது இருந்த இந்த போராட்டமான சூழ்நிலைகள் எல்லாம் மாறிவிட்டது. சந்தோஷத்தை நீ அனுபவிக்கப் போகின்றாய். நீ மகிழ்ச்சியாகவும் நிம்மதியாகவும் வாழக்கூடிய சூழல் இப்போது உருவாகிவிட்டது. நீ தெரியாமல் செய்த சில விஷயங்களால் சிக்கிக்கொண்டு தடுமாறிக்கொண்டிருந்தாய். அந்த போராட்ட காலமானது இப்போது முடிந்துவிட்டது. உன்னுடைய உள்ளத்தில் இப்போது நான் வந்துவிட்டேன். உன்னுடைய இல்லத்திலும் நானே வரப்போகின்றேன். உன்னுடைய வாழ்க்கையை முழுவதுமாக மாற்றி உனக்கு ஆனந்தத்தையும் நிம்மதியையும் சந்தோஷத்தையும் பண பிரச்சனைகளையும் முடித்து வைத்து உன் வாழ்க்கையை ஆனந்தமாக மாற்றித்தரப்போகின்றேன். உனக்கு நல்ல காலம் பிறக்கப் போகின்றது. உன் காத்திருப்பிற்கும் கண்ணீருக்கும் முடிவு காலம் வந்துவிட்டது. உனக்கான பிரச்சனைகள் எல்லாம் உன்னை விட்டு கொஞ்சம் கொஞ்சமாக விலகிவிடும். நீ என்னோடு தூய மனதோடு என் காலடியே சரணாகதி என்று வந்து விட்டாய். இனி உன் வாழ்க்கையில் நடப்பவையாவும் நல்லதாகவே நடக்கும். நல்லதே நடக்கும். ஓம் சாய்ராம்.